எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூபதியம் சொல்லி. ரொம்ப சந்தோஷமான டே தான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் சமயபுரம் வந்திருந்தோம். அது சண்டே வந்து எல்லாத்துக்கும் லீவு அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஃபேமிலியோடு தான். சித்தி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அக்கா அங்கதான் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். உங்களை எடுக்கலாமா? காடி குச்சி அர்ச்சனை தட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வாங்கி மாலை, எலுமிச்சை மாலை, பூ மாலை இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். லைனில் தான் வந்து அபி இங்க பாரு. லைன்ல நல்லா மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கோயிலில் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மூவ் பண்ணுறதுனால ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளவே இல்லை. மாமா வந்து வியூஸ் வராது, ஆனால் வீடியோ மட்டும் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்காருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். அதனால் அப்படியே நம்மளும் என்ன நடந்தாலும் சரி வீடியோ போடுறத ஸ்டாப் மட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து லைக் போடுறத கொஞ்சம் கூட மறந்துடக்கூடாது. என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான கூட்டம் செம்மையாக இருந்துச்சு. சண்டே அன்னைக்கு வர்றது ரொம்ப ரேர் தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நல்லா பார்க்கணும், நல்லா சாமி கும்பிடணும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்க வாங்க. 5 நிமிஷம் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது, நல்லா சாமி பார்க்கணும், உடனே பார்க்கணுங்கிறவங்க கோயிலில் கண்ணாடி வளையல் போட்டால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கண்ணாடி வளையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு டஜன் வளையல் போட்டுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க, அவங்கவுங்க நாத்தனாருக்கு வந்து வளையல் போடணுமா. அது இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதனால் மெயினாக வந்து பச்சை கலர் வளையல் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய நாத்தனாருக்கு வந்து வளையல் வாங்கி கொடுங்க.
பூ மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருங்க, வாங்கி கொடுங்க. அப்புறம் ஜில்லுன்னு கொஞ்சம் கரும்பு ஜூஸ் தாங்க குடித்தோம். சரி கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிளான் பண்ணிலாம் வரலைங்க, சடனாக எடுத்த முடிவு தான். சண்டே அன்னைக்கு லீவில் தான் பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில், சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். தாத்தா வந்து கிடா வெட்டு பூஜை வச்சுருந்ததுனால அந்த அதையும் பார்த்துட்டு இது சாமி கும்பிட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சித்தி வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், அந்த மாதிரி தான். அதனால தான் சரி சண்டே அன்னைக்கு வந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பெல்லை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்.